ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் பூண்டு பேஸ்ட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மிக்சியில் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டேன். ஏன் தடவினேன்னா அது ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கலாம், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த மூடியிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பூண்டு இது போட போகிறேன். பூண்டை நல்லா அப்படி போட்டுட்டு அது கூட கொஞ்சோண்டு உப்பு, ப்ரிசர்வேட்டிவ், எண்ணெயும் உப்பும் உங்களுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணும். போட்டுட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பாருங்கள், பேஸ்ட்டு நல்லா வந்துடுச்சு சாஃப்டாக. இது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியல அவ்வளோ அழகாக ஈஸியாக வருது பாருங்கள். அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது, ஏன்னா நம்ம எண்ணெய் அதில் ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெயில் எதுவுமே ஒட்டாது இல்லைங்களா? ஸோ அதை நம்ம வேஸ்ட் ஆகாமல் நம்ம க்ளீனாக எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு கஷ்டமே கிடையாது. அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் நம்ம பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் அழகாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம அப்படியே தனித்தனியாக இஞ்சி பூண்டு அதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் ஏற்கனவே பூசிப்போம் இல்லைங்களா? அதனால் அது க்ளீனாக எடுத்துடலாம். இதுவுமே வேஸ்ட்டே ஆகாது பாருங்கள். நீங்கள் கை கூட போட வேண்டாம், கை இதெல்லாம் எடுத்து க்ளீனாக வந்துடும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும். அப்படின்னா இஞ்சி பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சால்ட் இருக்குது, எண்ணெயும் இருக்குது, அழகாக நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.